அடர்ந்த மரங்கள் உள்ள ஒரு காட்டில் சோனா குருவி தன் 2 குழந்தைகளோட ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து வந்தது. ஒரு குழந்தை பேர் குக்கு, இன்னொரு குழந்தை பேர் ஜக்கு. ரொம்பவும் ஏழ்மையான சோனா குருவி ஒவ்வொரு நாளையும் கடந்து போக ரொம்ப போராட வேண்டியிருந்தது. சோனா குருவி கிடைக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. இருந்தாலும் சோனா குருவிக்கு மாதம் 30 நாளும் வேலை கிடைக்கிறது இல்லை. இதனால தான் சோனா குருவி குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. குக்கு சும்மா இருக்க மாட்டா. அம்மாவுக்கு தான் நேற்றுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கலல்ல, கொஞ்சம் பசியை பொறுத்துக்கோ. இன்னைக்கு அம்மா வேலைக்கு போயிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. குழந்தைங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்ட சோனா குருவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. பசங்களா, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடி வரும்போது உங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு வேலை தேடுறதுக்காக பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி போகிற வழியில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலை பார்த்துச்சு. அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே போய் வேலையும் கேட்டுச்சு. சரி சரி, குழந்தைங்க பட்டினியாக கிடக்குதுன்னு சொல்கிற, ஒன்று பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற பாத்திரங்களை போய் சுத்தம் பண்ணிட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தரேன். உடனே சோனா குருவி அந்த ஹோட்டலில் இருந்த பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சது. அப்பாடா, இன்னைக்கு எப்படியோ வேலை கிடைச்சிருச்சு, 100 ரூபாய் சம்பளமும் கிடைச்சிருச்சு. நம்ம குழந்தைங்க இன்னைக்கு எப்படியும் பட்டினி கிடக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாத்திரம் விளக்கிட்டு இருந்தது. காலு சார், இருந்த எல்லா பாத்திரத்தையும் சுத்தம் செஞ்சிட்டேன். எனக்கு வேறு வேலை இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள், அந்த வேலையும் செஞ்சிட்றேன். கொஞ்சம் தூரத்தில் என்னுடைய ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது, ரொம்ப நாளாக சுத்தம் செய்யாமல் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்யணும். உன்னால் சுத்தம் செய்ய முடியுமா? ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் காலு சார், நான் போய் உடனே சுத்தம் செய்யறேன். அப்படி சொன்ன காலுக்காகவும் சோனா குருவியை ஸ்டோர் ரூம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. இதுதான் அந்த ஸ்டோர் ரூம், நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்படி சுத்தம் பண்ணி வச்சிட்டினா இந்த வேலையை பார்க்குறதுக்கு 100 ரூபாய் சம்பளம் தரேன். சரி சரி, நீ சுத்தம் பண்ணி வை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் வெளியில் போன உடனே சோனா குருவி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணுச்சு. இப்படி சோனா குருவி அந்த ரூமை சுத்தம் பண்ணி முடிக்க சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனாலும் அது வரைக்கும் காலுக்காகவும் வரவே இல்லை. இதனால் சோனா குருவி மறுபடியும் காலுக்காகவும் ஹோட்டலுக்கு பறந்து போச்சு. ஆனால் காலுக்காகவும், ஆமாம், நீங்கள் எதுக்கு என்னோட கணவரை தேடுறீங்க? காலையில் இந்த ஹோட்டலில் பாத்திரம் விளக்குற வேலையை பார்த்தேன், அதுக்கு 100 ரூபாய் சம்பளம் தரணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் ஸ்டோர் ரூம் சுத்தம் பண்ணுற வேலையை சொன்னாங்க, அதுக்கு கிட்டத்தட்ட அரை நாள் ஆச்சு. அதுக்கு சம்பளம் 100 ரூபாய் தரணும். ஆக மொத்தம் 2க்கும் சேர்த்து 200 ரூபாய் பணம் தரணும். என்னது, இந்த 2 வேலையும் நீ பார்த்தியா? நான் இந்த 2 வேலையும் அவரை தானே செய்ய சொன்னேன். இங்கே பாரு குருவி, உன்னை யார் வேலை வாங்கினாங்களோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயே சம்பளம் வாங்கிக்கோ, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. சோனா குருவி உடனே தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. ஆனால் கோரிக்காகத்தோட மனசு இறங்கவே இல்லை. விடாப்பிடியா சோனா குருவி அங்கே இருந்து விரட்டி விட்டுச்சு. உடனே சோனா குருவி அந்த இடத்த விட்டு பறந்து வந்தது. என்னுடைய குழந்தைங்க காலையில் இருந்து எதுவும் சாப்பிடாம பட்டினியாக இருக்காங்க, இப்போ அம்மா எனக்கு நிறைய உணவு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு கனவுல இருப்பாங்க. இப்போ நான் எப்படி வெறுங்கையோடு போக முடியும்?
இப்படி யோசிச்சுக்கிட்டே வந்த சோனா குருவி பிறகு லூசி புறா நடத்துகிற பிரியாணி கடையை பார்த்துச்சு. புறான்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே கடன் தரணும், இருந்தாலும் இப்போவும் உங்ககிட்ட கடன் தான் கேட்குறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை புறா கிட்ட சொல்லுச்சு. சோனா, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். நானும் ஒரு காலத்தில் உன்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சரி, அதை விடு. உனக்கு இப்போ எத்தனை பிரியாணி வேணும் சொல்லு. என்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும் 2 பிளேட் பிரியாணி கொடுங்க, அது போதும். குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நீ என்ன அவங்கள வேடிக்கையாக பார்ப்ப? உனக்கும் சேர்த்து 3 பிளேட் பிரியாணி தரேன், வாங்கிட்டு போய் குழந்தைங்க கிட்ட கொடு. உன் கையில் எப்போ பணம் இருக்குதோ அப்போ எனக்கு கொண்டு வந்து கொடு. இப்படி சொன்ன லூசி புறா பிரியாணியை ஒரு பையில் போட்டு கொடுத்துச்சு. அதை வாங்கின சோனா குருவி இப்போ நிம்மதியாக வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, என்னம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? எனக்கும் அக்காவுக்கும் எப்படி பசிக்குது தெரியுமா? ஜக்கு இப்படி சொன்னதும் சோனா குருவி அவங்களுக்கு பையில் இருந்த பிரியாணியை எடுத்து வச்சுது. இப்படி பிரியாணியை எடுத்து வச்சும் அவங்க 2 பேரும் பிரியாணியை சாப்பிடாம அவங்க அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னீங்க, எடுத்து வச்ச பிரியாணியை சாப்பிடாம ஏன் அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, உங்களுக்கு பிரியாணி இல்லையா? இல்லைன்னா பரவாயில்ல, வாங்க, இந்த பிரியாணியை நம்ம 3 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லைடா, அம்மாவுக்கு இந்த பைக்குள்ளே இருக்கு. இப்படி சொன்ன சோனா குருவி பைக்குள்ளே இருக்கிற இன்னொரு பிளேட் பிரியாணியை எடுத்து வச்சுது. சரி, வாங்க, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இப்படி இவங்க சாப்பிட போகிற அந்த சமயத்தில் வாசல் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சோனா குருவி வாசலை போய் பார்த்தப்போ ஒரு வயதான கழுகு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஏம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடு. ஒரு நிமிஷம் இருங்க பாட்டியம்மா, இதோ வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி வீட்டுக்குள்ளே போய் தனக்குன்னு வச்சுருந்த பிரியாணியை எடுத்துகிட்டு வந்துட்டு பாட்டிக்கிட்ட கொடுத்துச்சு. இந்தாங்க பாட்டி, சாப்பிடுங்க. அந்த வயதான கழுகும் ரொம்ப பசியாக இருந்தனால சீக்கிரமாகவே அந்த பிரியாணியை சாப்பிட்ருச்சு. ரொம்ப நாளாக சரியாக சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னால் என்னோட பசி சுத்தமாக அடங்கிருச்சு. இதே மாதிரி நீயும் உன் குழந்தைகளும் பசியில் கஷ்டப்படவே கூடாது. அதுக்காக நான் ஆண்டவன்கிட்ட எப்பவும் வேண்டிப்பேன். பிறகு சோனா குருவி தன்னோட வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அம்மா, நீ எப்போதும் உனக்காக எதுவும் வாங்கிட்டு வர மாட்ட, எங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு வாங்கிட்டு வருவ. இன்னைக்கு நீ அதிசயமாக உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்த பாத்தியா? அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல. பிறகு சோனா குருவியும் பசங்களும் இருக்கிற 2 பிளேட் பிரியாணியை சேர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. பிறகு மறுநாள் பொழுது விடிஞ்சதும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது அந்த வயதான கழுகு ஒரு பாத்திரத்தை விட்டுட்டு போயிருந்தது. அடடா, இது நேத்திக்கு வந்த அந்த வயதான பாட்டியோட பாத்திரமாச்சே, மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க போல. சரி, இந்த பாத்திரத்தை உள்ளே கொண்டு போய் வைக்கலாம், அவங்க வந்து கேட்டால் கொடுத்துடலாம். இப்படி சொன்ன சோனா குருவி அந்த பாத்திரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் கிளம்பி நேத்திக்கு வேலை செஞ்ச சம்பளத்தை வாங்கிறதுக்காக காலுக்காக ஹோட்டலை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி அந்த ஹோட்டலுக்கு போன போது காலுக்காகவும் கோரிக்காக 2 பேருமே இருந்தாங்க. காலு சார், நேத்திக்கு சாயங்காலம் உங்களை தேடி பார்த்தேன், நீங்கள் எங்கேயுமே இல்லை. நேத்திக்கு வேலை செஞ்சதுக்கு 200 ரூபாய் சம்பளம் கொடுங்க. கோரி, இந்த குருவி யார்? என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு, அதை சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே. காலுஜி, நீங்கள் நேற்று இல்லாத சமயம் பார்த்து என்கிட்ட நீங்கள் இந்த குருவிக்கு 200 ரூபாய் சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்ற பார்த்துச்சு. அப்படியா? ஏய் குருவி,
என்ன துணிச்சல் உனக்கு? எங்களையே ஏமாத்த பார்க்குறியா? காலு சார், என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நேத்திக்கு உங்கள் ஹோட்டலில் உள்ள பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்கள் ஸ்டோர் ரூமை அரை நாளாக கஷ்டப்பட்டு சுத்தம் செஞ்சுருக்கேன். அந்த பணத்தை ஏமாற்ற நினைக்காதீங்க. சோனா குருவி இப்படி பேசினதுக்கு அப்புறம் காலுக்காகமும் கொரிக்காகமும் சேர்ந்து சோனா குருவியை திட்டி அந்த ஹோட்டலை விட்டு விரட்டிட்டாங்க. இந்த காகங்கள் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. 200 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், என் குழந்தைங்களுக்கு உணவு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற கற்பனையில் இருந்தேன். அது எல்லாம் வீணாக போச்சு. புறா அன்னைங்கிட்டையும் இதுக்கு மேலே கடன் கேட்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, வீட்டுக்கு போகலாம். சோனாக்குருவி வீட்டுக்கு போனதும் பசங்க எதையோ வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பசங்களா, என்ன சாப்பிட்றீங்க? யார் இதை கொண்டு வந்து கொடுத்தது? அம்மா, இது வெஜிடபிள் பிரியாணி. இதை யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. நம்ம வீட்டில் ஒரு புது பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தில் இருந்து தான் நாங்கள் இதை எடுத்தோம். பசங்க இப்படி சொன்னதும் அந்த பாத்திரத்தை பார்த்த சோனா குருவிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாத்திரம் முழுவதும் வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தது. அந்த பாத்திரத்தை பார்த்த உடனேயே இது சாதாரண பாத்திரம் இல்லை, ஏதோ மந்திர பாத்திரம் அப்படின்னு சோனா குருவிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம குடும்பத்தோட நிலைமையை தெரிஞ்ச அந்த வயதான கழுகு தான் வேணும்னே நம்ம வீட்டு வாசலில் இந்த பாத்திரத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. வயதான பறவையே, ரொம்பவும் நன்றி. எங்களுடைய நீண்ட நாள் கஷ்டத்தை ஒரே நாளில் தீர்த்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலை. பிறகு சோனா குருவியும் அந்த பிரியாணியை சாப்பிட்டுச்சு. அம்மா, நம்ம சாப்பிட்டோம். இவ்வளோ சாப்பாடு இருக்குது. இந்த சாப்பாடு இப்படியே இருந்தால் கெட்டு போயிடும்மா. போய் யார்கிட்டையாவது போய் கொடுத்துடலாம். குழந்தைகளா, இப்படியே இருந்தால் சாப்பாடு கெட்டு தான் போகும். நம்மளை மாதிரி உணவு இல்லாத ஏழை பறவைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இப்படி சொன்ன சோனா குருவி அங்கே உள்ள எல்லா பறவைகளுக்கும் வயிறார சாப்பாடு கொடுத்துச்சு. அப்படி சாப்பாடு கொடுத்தோம், சாப்பாடு குறையவே இல்லை. இதே மாதிரி டெய்லியும் அந்த ஏழை பறவைகளுக்கு கொண்டு போய் உணவு கொடுத்துட்டு வந்துச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் சோனா குருவி எல்லா பறவைகளுக்கும் உணவு கொடுக்கும்போது அங்கே காலுக்காகவும் கோரிக்காகவும் வந்தாங்க. காலு சார், நீங்கள் எங்கே அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் நீங்கள். அதுவும் இல்லாமல் என்னை மாதிரி ஏழை பறவைகளை வேலை வாங்கிட்டு சம்பளமும் தரமாட்டீங்க. அந்த பணமும் இருக்குமே, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த வரிசையில் நிற்கிறீங்க? போங்க இந்த இடத்த விட்டு. இது இல்லாத ஏழை பறவைகளுக்கு மட்டும்தான் இந்த உணவு, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை.